நிலங்களின் வாழ்வியல் தெய்வம் தமிழ் மாந்தர் பகுத்தலை தொடர்வோ தமிழத்து மறை நூல் திருக்குறள் என்போ தமிழமே தமிழ் கொடி தாங்குதல் காண்போ தமிழமே தமிழ் கொடி தாங்குதல் காண்போ நிலங்களின் வாழ்வியல் தெய்வம் தமிழ் மாந்தர் பகுத்தலை தொடர்வோம் தமிழத்து மறை நூல் திருக்குறள் என்போ தமிழமே தமிழ் கொடி தாங்குதல் காண்போ அவர் நடுகள் ஆனதை விரைப்போம் மண்மதை முருகனை கதைப்போம் கொற்றவை மக்களை எழுவோ செருக்குடன் தமிழ் கொடி ஏற்றிய மகிழ்வோ சிறப்புடன் தமிழ் வழிபாட்டினை ஏற்போ தடைகளை நொறுக்கிய தமிழுடன் எழுவோ பள்ளத்தில் மூட குழியில் புராண புழுதி மூடி கிடந்தான் முருகன். தோண்டி துடைத்து விஞ்ஞான தண்ணீரில் கழுவினேன். ஒற்றை துணி சற்றே அசைவுற நெற்றி சுடர் பற்றி பரவிட வெற்றி திரு வேலுக்கு அதிபதி உயிர் கொண்டான். ஒற்றை துணி சற்றே அசைவுற நெற்றி சுடர் பற்றி பரவிட வெற்றி திரு வேலுக்கு அதிபதி உயிர் கொண்டான். கடவுளா நீ என்றேன். மூத்த குடி காத்த மூதாதை என்றான். குன்றில் ஏன் குடி என்றேன். ஆதி மனிதன் குடில் அதுதானே என்றார். குளிர்மலையில் ஏன் குறையுடை கொண்டாய் என்றேன். இரையாகும் விலங்கை துரத்தி கொண்டே இறை தேடும் விலங்கு விட்டு உயிர் தப்பி ஓட சுனைகள் ஆறுகள் நீந்தி கடக்க தேனடை தேடி கிளைதோறும் குதிக்க தொங்கும் ஆடை தொல்லையா இல்லையா? இன்னொன்றையும் நெஞ்சில் எழுது. நெசவு கண்டது குறிஞ்சியில் அல்ல, மறவாதே அது மருதம் என்றான். படையலுக்கேன் தேனும் திணைவாவும் முருகா, படையலுக்கேன் முருகா தேனும் திணைமாவும். சுடுதல் அவித்தல் சமைத்தல் என்னும் அநாகரிகங்கள் தொடங்கும் முன்னே காயும் கனியும் கிழங்கும் இலையும் தானாய் விளைந்த தானிய மணியும் தேனாய் வழிந்த திரவிய பொருளும் ஊனாய் இருந்த உண்மை உணர்த்தவே. காயும் கனியும் கிழங்கும் இலையும் தானாய் விளைந்த தானிய மணியும் தேனாய் வழிந்த திரவிய பொருளும் ஊனாய் இருந்த உண்மை உணர்த்தவே. கொடியில் சேவல் வரக்கும் செய்தி என்னவோ, வேட்டை களைப்பில் மரணம் போல் உறங்கும் எங்களை அதிகாலையில் எழுப்பும் முதல் பறவை அதுதானே என்றார். வேட்டை களைப்பில் மரணம் போல் உறங்கும் எங்களை அதிகாலையில் முதலில் எழுப்பும் பறவை அதுதானே. போகட்டும், வேலோடு நீ அலையும் வினோதம், கல்லாயுதம் தோற்ற விடத்து வேலாயுதம் கண்ட முதல் மனிதன் நான் என்றார். வேலின் தொழில்கள் விளம்ப கேள், வேலின் தொழில்கள் விளம்ப கேள். வேட்டை காட்டில் வெற்றி தந்ததும் வேளாண்மைக்கு காவல் தந்ததும் மடவார் தம்மின் மானம் காத்ததும் மாற்றார் வெருட்டி மண்புலம் காத்ததும் முன்னோடிகளை விளங்குண்ணாமல் அன்னால் காத்து ஆயுதமானதும் கைவேல் 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 தானடா. கைவேல் இல்லையே நீ நான் ஏதடா. தாத்தா என்றேன் நான், பேரனே என்றான் முருகன். இருவர் தள்ளுவல் இறுக்கத்தில் நொறுங்கி சிதறி கிடந்தன நூற்றாண்டின் துகள்கள். இது கொஞ்சம் தேநீர் கொஞ்சம் கவிதை என்ற தொடரில்
நமது மதிப்பிற்குரிய கவி பேரரசு அவர்கள் எழுதிய கவிதை. நமது அருமை பெரும்பாட்டன் முருகனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு நெருக்கத்தை இந்த கவிதை உணர்த்தி இருக்கிறது. இங்கே நீண்ட காலமாக கடவுள் மறுப்பு தத்துவத்தை ஏற்றிருந்தவர்கள் எல்லாம் நான் பார்த்தேன். பறை அடித்து வேலேந்தி காவடி தூக்கி வேல் வேல் வெற்றிவேல் என்று அந்த முழக்கத்தை காதில் கேட்ட உடனேயே ஆளாளுக்கு அருள் வந்து ஆடியதையெல்லாம் நான் பார்த்தேன். எத்தனை கடவுளை கும்பிட்டாலும் இன முன்னோர் நமது முப்பாட்டன் தமிழ் பெருந்தகை முருக பெரும்பாட்டனை பேசுகிற போது சொல்லுகிற போது ஒரு இனம் தெரியாத பாசம். கைவேல் 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 தானடா, கைவேல் இல்லையேல் நீ நான் ஏதடா. கால பள்ளத்தில் மூட குழியில் புராண புழுதி மூடி கிடந்தான் முருகன். தோண்டி துடைத்து விஞ்ஞான தண்ணீரில் கழுவினேன். ஒற்றை துணி சற்றே அசைவுற நெற்றி சுடர் பற்றி பரவிட வெற்றி திரு வேலுக்கு அதிபதி உயிர் கொண்டான். ஒற்றை துணி சற்றே அசைவுற நெற்றி சுடர் பற்றி பரவிட வெற்றி திரு வேலுக்கு அதிபதி உயிர் கொண்டான். கடவுளா நீ என்றேன், மூத்த குடி காத்த மூதாதை என்றான். குன்றில் ஏன் குடி என்றேன், ஆதி மனிதன் குடில் அதுதானே என்றார். குளிர்மலையில் ஏன் குறையுடை கொண்டாய் என்றேன், இரையாகும் விலங்கை துரத்தி கொண்டே